ஐயா பிக் பாஸே, நீங்கள் ரொம்ப கிளவர் ஐயா. ரொம்ப கிளவராக ஒரு டாஸ்க்கு கொடுத்து இதில் ஒரு ட்விஸ்ட்டு, என்ன மிகப்பெரிய ட்விஸ்ட்டு வந்து கொடுத்து எவெல்லாம் நல்லவனாக இருக்கானோ அவனெல்லாம் தூக்கி போடுறா ஏஞ்சல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டீங்க பார்த்தீங்களா? இதுதான் நான் வந்து யோசிச்சிட்டே இருந்தேன். என்னடா இது, டீமன் சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏஞ்சல் சைடு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ இதுக்கு காரணம் பிக் பாஸ் தானே. பிக் பாஸ் தான் இந்த வேலையை பார்த்து விட்டுருக்காப்புல. இந்த வாரம் டிஆர்பி பிச்சுக்கிட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க. நிஜமாவே வந்து பயங்கரமான ஒரு ஸ்கெட்சு. யாருக்கு? கண்டஸ்டன்ஸ்க்கு நடுவில் அதில் அந்த வலையில் சிக்கினவெல்லாம் செத்தான். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேங்கிங் டாஸ்க் ஒன்று வருதுங்க. அந்த ரேங்கிங் டாஸ்க்குள்ளேயே பல பிரச்சனை. அதாவது ஒரு காலம் வரைக்கும் முத்துக்குமரன் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாப்புல பாய்ஸ் டீமில். மற்றவங்க யாரும் பேசலை. முத்து என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தலையாட்டிட்டு அப்படியே அதை செஞ்சுட்டு போனாங்க. ஆனால் வர 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெஃப்ரி பேசுகிறாப்புல, சத்யா பேசுகிறாப்புல, அருண் நிறைய பேசுகிறாரு, விஷால் பேசுகிறாரு, தீபக் பேசுகிறாரு, ரஞ்சித் கூட பல இடங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ராயன் எல்லாருமே பேசுறாங்க. அப்ப முத்துவோடைய ஸ்பேஸ் அங்க கம்மியாயிருச்சு, உண்மையாவே கம்மியாயிருச்சு. முத்து பேசும் பொழுது ஒரு விஷயம், முத்து எப்பயுமே வந்து ஒரு பாயிண்ட்டை ஸ்ட்ராங்கா சொல்லி மேனிபுலேட் பண்ணிடுவார். அவர் சொல்ற பாயிண்ட்டை அப்படியே எல்லாருடைய மண்டைக்குள்ளும் ஏற்றி அதை அப்படியே சொல்ல வச்சிருவார். ஆனா அந்த பருப்பு இப்ப வேகலை. ஏன்னா முத்து ஒரு பாயிண்ட்டை சொன்னாலே எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா அதுக்கு எதிர் பாயிண்ட்டை சொல்றாங்க. குறிப்பா அருண், முத்து எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா பேச ஆரம்பிச்சிட்டார். தீபக், அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுறாங்க. ஸோ முத்துவோடைய அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல வேலையே செய்யலை. இப்போ வெளியில இருந்து பார்க்குற முத்து ஃபேன்ஸ் இது எப்படி வந்து திசை திருப்புறாங்க அப்படின்னா, முத்துவை கார்னர் பண்றாங்க, முத்துவை பேசவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. முத்து இத்தனை நாளா அவர் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தாரு, அவர் சொல்றதை எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் அவங்க கருத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ முத்துவை டார்கெட்டும் பண்ணல, முத்துவை கார்னரும் பண்ணல. அந்த வார்த்தை தப்பு, அதை வந்து இனிமேல் சொல்லாதீங்க. ஒரு பக்கம் இது நடக்க, இன்னொரு பக்கம் ஒரு ரேங்கிங் டாஸ்க் நடக்குது. ரேங்கிங் டாஸ்க் எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறவங்க, ரொம்ப அன்பை பொழிகிறவங்க, நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்க, சரிங்களா, இந்த ரெண்டு கேட்டகரியில் ஆட்களை பிரிக்கணும். ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்கப்பா இவங்க அப்படின்ற கேட்டகரியில் முதல் 8 பேரை சூஸ் பண்ணணும். 8 பேர் ரேங்கிங்கில் 1 to 8 இவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பாசமா இருக்காங்க, எல்லாரும் கூட ரொம்ப அன்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 8 பேரை பிரிக்கணும். இந்த 8 பேர் தான் ஏஞ்சலாக செலக்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. யார் அந்த 8 பேர்? ஒன்று ரஞ்சித், சத்யா, அதுக்கப்புறமா ஜெஃப்ரி, இவர் விஷால். கேர்ள்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆனந்தி, பவித்ரா, அன்ஷிதா, ராயன். இந்த 8 பேர். இது அவங்களுக்கு தெரியல, ஸ்டார்டிங்ல தெரியல எதுக்காக இந்த 8 பேரை சூஸ் பண்ண சொல்றாங்கன்றது தெரியல. கண்டஸ்டன்ஸ் வந்து ஒருத்தரையா சூஸ் பண்றாங்க. அங்க பல வாக்குவாதங்கள் வருது. இந்த இடத்துல தான் மஞ்சரி என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து தான் டாஸ்கை படிக்கிறாங்க. படிச்ச மஞ்சரி இப்ப எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கும். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லும் பொழுது அந்த இடத்துல மஞ்சரி உள்ள வந்து இது இப்படி இல்லை, வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்றாங்க. அந்த இடத்துல எல்லாரும் சண்டைக்கு வராங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுதுன்னா, அதான் நான் சொன்னேன் இல்லையா, பாய்ஸ் டீம்ல எப்படி முத்து வந்து பண்ணாரோ கேர்ள்ஸ் டீம்ல அதே மாதிரி மஞ்சரி ட்ரை பண்றாங்க. கேர்ள்ஸ் டீம்ல எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மஞ்சரி ஒரு பாயிண்ட்டை சொல்லும் போது அங்கே டிஃபெண்ட் பண்ணி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? உங்களுக்கு புரிதலை நீங்க ஒன்று பண்றீங்க, எங்க புரிதலை நாங்க ஒன்று பண்றோம், நீங்க அதை விட்டுருங்க, எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்கிறேன், நீங்கள் உள்ளே வந்து இல்லை அது அப்படி இல்லை இது இப்படி செய்யணும்லாம் சொல்லாதீங்க. அது வந்து எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து யோசித்த ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணும்போது நீங்கள் அங்கே ஒரு பாயிண்ட் சொல்கிறீங்க அப்படின்னா அது எங்களை யோசிக்க வைக்கிறது. தர்ஷிகா சொல்கிறாங்க, இந்த உடன்பாடு முரண்பாடுலாம் இங்கே பேசாதீங்க, கேம் பாயிண்ட் என்னவோ அதை நான் சொல்கிறேன், அது வந்து இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா சொல்லுங்கள், அதில் உடன்பாடு இருக்குது முரண்பாடு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஒன்று சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு. இதுதான் சண்டைக்கு அடித்தளம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பேசியிருப்போம், செகண்ட் ப்ரோமோல நடக்கிற விஷயங்கள் இதுதான் வந்து அடித்தளமாக இருக்கிறது. ஸோ மஞ்சரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட ஃபோக்கஸும் தான் மேலே இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க. எல்லாரும் தன்னை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கணும். ஸோ அப்படி பேசும்பொழுது இவங்க ஒரு 4-5 டெக்கரேட்டிவ் வேர்ட்ஸை போட்டு அதை வந்து வேற மாதிரி கொண்டு போகிறாங்க. அதாவது மார்க்கிங் பண்ணுறீங்க, ட்ரிகர் ஆகுறீங்க, மேனிப்புலேஷன் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து டிஃபென்சிவாக இருக்கீங்க. ஸோ இப்படியான கலர் வேர்ட்ஸ் அதில் போட்டு வேற கோணத்தில் மஞ்சரி கொண்டு போய் அவங்க வெளியில் ஸ்கோர் பண்ணணும். பாருங்க, என்னை பேசவே விட மாட்டாங்க, நான் பேசினாலே இதெல்லாம் சொல்கிறாங்க, என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க, என்னை கார்னர் பண்ணுறாங்க, என்னை டார்கெட் பண்ணுறாங்க, இப்படி இவங்க தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த பருப்பு ரொம்ப நாளைக்கு வேகாது, மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, போக போக நீங்கள் அதுக்கான அடியை வாங்குவீங்க.
ஸோ இந்த 8 பேர் தாங்க ஏஞ்சலாக செலக்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இது எப்போ அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸுக்கு புரியுது அப்படின்னா, இந்த 8 பேர் செலக்ட் ஆன பிறகு பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாப்புல, ஸ்டோர் ரூமில் ஒரு பொருள் இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கிரீடம் இருக்கு, ஏஞ்சல் கிரவுன். ஏஞ்சல் கிரவுனை வந்து 8 பேருக்கு கொடுத்து அதை வந்து தலையில் போட்டுக்க சொல்கிறாப்புல. அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ்க்கே புரியுது, ஓஹோ இது ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க்கு போல. இந்த ஏஞ்சல் கிரவுனை யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அவங்களாம் வந்து ஏஞ்சல்ஸ், நம்மலாம் டீமன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல இதை தெரிஞ்சுக்கிறது வந்து சாச்சனா, தீபக். ஸோ இவங்க மற்றவங்க கிட்ட சொல்ல அப்படியே வந்து அவங்களுக்கு வந்து புரிதல் வந்துச்சு, ஓகேரா ரைட்ரா வாடா அப்படின்ற மாதிரி. இப்போ யாரெல்லாம் வந்து ஐயோ என்னை ஏன்டா நல்லவன் சொன்னீங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா டீமன் சைடில் இருக்கிறதெல்லாம் வெயிட்டான கை. முத்துக்குமரன், அருண், சௌந்தர்யா, ஜாக்லின், தீபக்கு, ராணவு, வெயிட்டான கைகள்லாம் இங்கே இருக்கு, மஞ்சரி. ஸோ பயங்கரமாக இந்த டாஸ்க் வந்து போகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சாச்சனா சும்மாவே சாச்சனா டீமன் மாதிரி தான் பண்ணுவா. இப்போ டீமன் அந்த ரோலே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க சாத்தானா மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் சாச்சனா. ஸோ பயங்கரமான கண்டென்ட் எல்லாமே நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, பொறுமையாக பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மஞ்சரியோடைய கேம் பிளே உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக கிளியராக சில விஷயங்கள் எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.